श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 14வது ஸ்லோகம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானः சமாயுக்தः பசாம்யன்னம் சதுர்விதம். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதः பிராணாபானः சமாயுக்தः பசாம்யன்னம் சதுர்விதம். இந்த 4 விதமான உணவுகள் இப்போ சென்ற ஸ்லோகத்திலே கடைசியாக சொன்னோம். காத்தியம், சோஷ்யம், லேஹ்யம், பேயம் அப்படின்னு. இந்த 4 விதமான உணவுகள் என்ன? மென்று சாப்பிடுவது, வறுவல் போன்றது, விழுங்குவது, பருகுவது போன்ற 4 விதமான அன்னங்களும் பக்ஷ்யங்களும் போஜன வகைகளும் எப்படி இருக்குது? அகம் வைஸ்வானரஹ, தானே வைஸ்வானராக, வைஸ்வானரம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு அக்னி, அதாவது அந்த வைஸ்வானரகான்னு சொன்னால் அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னா நம்மளுக்கு சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்மளுக்கு வயத்தில் செரிமானம் ஆகுது. முதல்ல வயத்துக்குள்ளே போட்டுடுறோம், அது ஸ்டமக் ஜூஸஸ்லாம் சேர்ந்து அந்த அக்னி அதை ஜெரிமானம் பண்ணுறது. அது எப்போவுமே சில ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம், சரியான அளவுக்கு செரிமானம் ஆகணும்னு சொன்னால் அந்த அக்னி எப்போவுமே என்ன இருக்கணும்? சிறப்பாக அது முழு அளவில் வேலை செய்யணும். அதை என்ன குளிர்ந்த சாமானை கொடுத்து அதை என்ன பண்ணக்கூடாது? தமுத்து போட்டுடக்கூடாது. அதனோட ஜுவாலையை குறைக்கிற அளவுக்கு அது எப்போவுமே லோயர் லெவலில் வச்சுருக்கக்கூடாது. அதனால் பிராணாயாமம் பண்ணும்பொழுது நம்ம ஆக்சிஜனை உள்ள பிராணவாயுவை எடுத்துக்கொண்ட பிறகு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த அக்னியை நீ கீழே நோக்கி போ, செரிமானம் ஆகாத உணவுகளை சிறப்பாக செரிமானம் ஆக்கு, வைஸ்வானர அக்னியோட சேர்ந்து நேலை செய் அப்படின்னு அதுக்கு நம்ம ஒரு க்ஷணம், ஒரு செகண்ட் அளவுக்கு நினச்சிண்டா அந்த பிராணவாயு நம்ம இன்ஹேல் பண்ணுறோமே, உட்கொள்ளுறோமே, அது உள்ளே போய் திருப்பி வேலை செய்யும். மறுபடியும் அதை வெளியில் விட்டுடுறோம். அதுபோல் அந்த கருத்தில் வைஸ்வானரான அந்த அக்னியாக தானே இருந்து பிராணிகளின் தேகம் உடலை ஆசிரிதா இருப்பிடமாக கொண்டு பிராணாபானஹா சமாயுக்தா பிராணனுடனும் பிராணவாயு அபானவாயு அப்படின்னு சொல்லி அதோனுடன் கூடி சதுர்விதம் 4 விதமான உணவு வகைகளை செரிமானம் செய்கின்றேன். அதாவது பசாம்யன்னம் சதுர்விதம் அப்படின்னு சொன்னால் இந்த 4 விதமான உணவுகளையும் ஜீரணிக்க செய்கின்றேன். இப்போ எல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ஜெரிமானம் ஆகணும். அதுக்கும் தான் இந்த வைஸ்வானர அக்னி வேணும். அதுக்கு என்ன சில பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னா, சின்ன குழந்தைக்கு நம்ம பாலை கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு பர்ப்பிங்கிற மாதிரி ஒரு சுழி ஏப்பம் காற்று வெளியில் வந்தால் தான் அது என்ன பண்ணாது? வாய் வழியாக அந்த பாலை வெளியில் தள்ளாது. இல்லைன்னா வாய்க்குள்ளேயே இருக்கும், உட்காண்டுக்கு தெரியாது, அது அப்படியே செய்யும். அப்படின்னா உடனே அந்த குழந்தைய கொண்டு அவள் தாத்தா கிட்ட கொடுத்தோம், கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த குழந்தையோட வயத்தை முள்ள தடவி வைஸ்வானரோ பூத்வா அகம் வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு சொல்லி அதென்ன சரீரே ஜர்ஜரி பூதே அப்படிலாம் சொல்லி அந்த வயத்தை வியாதி கஸ்தம் கலவரே ஔஷதம் ஜான்னவி தோயம் அப்படின்னு சொல்லி மருந்து கொடுக்கச்சே மருந்தாகும் நிறுத்திக்கணும். அப்புறம் குழந்தையோட வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு சொல்லி வயத்தை முள்ள அதுக்கு தடை விட்டா கொஞ்சம் கழிச்சு அந்த குழந்தை ஒரு ஏப்பம் விடும். அப்போ சரியாக போயிடும். அது உடனே அதுக்கு செரிமானம் ஆகிடும். ஜெரிமானம் ஆகலையான்னு மொள்ள உட்காந்துக்க வேண்டாம், அப்படியே போகும். அதுபோல் இந்த 4 விதமான உணவுகளையும் நம்ம மனுஷன் சாப்பிட்ற 4 விதமான உணவுகளையும் செரிமானம் பண்ணிக்கிறதுக்கு அந்த வைஸ்வானரோ பூத்வா அப்படின்னு அந்த வைஸ்வானரன்ற அக்னி தேவை. அப்போக்கு என்ன சொல்கிறார் பெருமாள்? அந்த வைஸ்வானர அக்னியாகவும் தானே இருப்பதாகவும் சொல்கிறார். அப்புறம் இந்த மானிட சரீரம் என்பது ஒரு பானையை போன்றது. மனம், புத்தி, இந்திரியங்கள், அதுபோல் புத்தி கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, அப்புறம் பார்க்குறது, சாப்பிட்றது, கண்ணால் பார்க்குறது ஒளி, அதுக்கப்புறம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது கண், அதே மாதிரி காதால் கேட்குறது ஒலி, சங்கீதம் எல்லாம் வரும். அதை கேட்குறது ஒன்று ஸ்ரோதம், அது மாதிரி
கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பானையில் இடப்பட்ட நீர் போல என்னது காய்கறி அரிசி அதுக்கு சமான் அதெல்லாம் போட்டு அதில் வச்சிருக்கா மாதிரி. அப்புறம் அந்த பானையை அடுப்பன் மேலே வச்சு அதை நம்ம கலரி சாதம் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். அந்த நெருப்பு அந்த பானையில் இருக்கிறத சாமானெல்லாம் வேக செய்யும். ஆனால் அந்த வேக வைக்கும் உணவு அந்த உஷ்ணம் இருக்கே அது பானையிலேருந்தா வந்தது இல்லை பானைக்கு வெளியில் கீழேந்து வந்தது. ஆனால் பானையில் இருக்கிற நீர் காய்கறி அரிசி அதனோடதும் இல்லை. நீர்லையா இருக்குது உஷ்ணம் இல்லை, உஷ்ணம் கீழே இருக்குது. அதனோட அரிசியினோடதையும் இருந்த காய்கறியோடதும் இல்லை, பானையோடதும் இல்லை. அதே போல் வெளியில் இருக்கிற ஒரு அக்னி இந்த பானையில் இருக்கிற சாதத்தை அரிசியை சரி பண்ணி சாதமாக்குறது, காய்கறியை வேக வச்சு பதார்த்தமாக்குறது. அதுபோல் இந்த மானிட சரீரத்தை போஷித்தும் பாலித்தும் அதை ஊக்குவித்தும் அதை சோக்கேடை ஆக்கிறதும் சுகமாக வச்சுக்கிறதும் யாரோட அந்த ஏற்றி வைக்கிற சக்தி யாருடையது? பகவானுடையது. இந்த மானுட சரீரத்துக்கு அதை இயக்கிறது யார்? பகவான். அதை போஷிக்க செய்கிறது யார்? பகவான். அதை போஷிக்கிற சரீரத்தை போஷிக்கிறது பாலிக்கிறது, அதை பாலனம் செய்யணும். அப்படி பாலனம் செய்கிறதும் பகவானுடைய சக்தி தான். சில நேரத்தில் சில சரீரத்துக்கு அந்த பாலனம் குறைஞ்சி போகிறது. ஒவ்வொரு பீரியட் வயசு ஏற ஏற அந்த பாலனம் குறைஞ்சி போகிறதுனா அந்த குறைஞ்சி போகிறதுக்கும் அந்த ஜீவனோட கர்மா தான் காரணம். அதற்கு காரணம் என்ன? அது என்ன நம்மளோட சரீரத்தில் இருக்கிற இயலாமை தான். அந்த இயலாமை எங்கேருந்து வருது? போஷிக்கிறது எப்படி பெருமாள் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதுபோல் பாலனம் செய்வதும் பெருமாள் தான். அந்த பாலனத்தில் குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுவும் பகவத் சங்கல்பந்தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். போக்தாக வைஸ்வானரோ அக்னிஹி போஜ்யம் அன்னம் சோமஹ ததேதः உபயம் அக்னிஷோமௌ சர்வமிதி பஷ்யத்தோன்ன தோஷ லேபோ ந பவதி. இதில் அன்னத்தில் குறைபாடு இல்லை, அது எப்படி செரிமானம் ஆறுது அதை பொறுத்து தான். அதனால் இந்த மாதிரி ஒரு முயற்சி மனுஷனுக்கு மட்டும்தான் இல்லை, 8 விதமான பிறவி இருக்குது, 8 விதமான உயிரினங்கள் உலகத்தில் இருக்குது, 88 லட்சம் உயிரினங்கள் இருக்குது, அத்தனை விதம் இருக்குது. அப்படின்னா இந்த 88 லட்சம் அத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த பிறவியை மாற்றிக்கிறதுக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு யோசனையே வரும். அவனால் தான் அது முயற்சியும் பண்ண முடியும். ஒரு பசுக்கு தோணுறது இனிமேல் நம்ம பசுவாகவே பிறக்க வேண்டாம் அப்படின்னா அது எப்படி என்ன முயற்சி செய்யும்? அதுவாக எந்த முயற்சியும் செய்யாது. ஒரு ஆசிரமத்தில் இருக்குது அப்படின்னா அந்த ஆசிரமத்தில் இருக்கிற குரு இருக்கார் ஆச்சாரியர், அவர் பெரிய மனசு பண்ணி அந்த பசுவுக்கு என்ன பண்ணி தரலாம், வரசமர்ப்பணம் பண்ணி தரலாம். அதுக்கு அந்த சமயத்தில் அந்த பசு சரீரத்தோடவே அதுக்கு பிறப்பு முடியறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அது ஒன்றும் ஆச்சாரியரை போய் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லை. அதுவாக கேட்காது. ஆச்சாரியரோட தயாளு குணம் இருக்கே, அதனால் அந்த பசுவுக்கு அந்த பசுவோட ஜென்மாவை முடிச்சு கொடுக்க முடியும். அது காலம் முடிஞ்சு போகும்போது அது நேராக போய் சேர்ந்துடும். ஆனால் மனுஷன் அப்படி இல்லை. மனுஷன் என்ன பண்ணலாம், போய் ஆச்சாரியரை விரும்பி 10 தடவை தண்டை சமர்ப்பித்து எனக்கு இது மாதிரி இருக்குது தயா பண்ணி கிருப்பை பண்ணி இந்த சரீரத்துலேருந்து இந்த ஜென்மா முடியறதுக்குள்ளவே எனக்கு மோட்சத்துக்கு உண்டான பிரபத்தி பண்ணி தரணும், இந்த பலுவை பெருமாளோட திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு தகுதியை வளர்த்து கொடுக்கணும்னு சுவாமிகிட்ட போய் கேட்கணும். அப்போ என்னாச்சு, இந்த சரீரத்திற்கே மேலே அது கீழ் அது மேலாயின்னு அப்படி எத்தனை பிறவி வருமோ, எத்தனை போச்சோ, இது வரைக்கும் எத்தனை போச்சோ, இனிமேல் இன்னும் என்ன போக போகிறதோ அப்படின்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யோசனையோட அடிப்படையில் இன் கண்டினியூவேஷன் டு தட் அப்போ என்ன செய்யணும், ஆச்சாரியர்கிட்ட போய் விஞ்ஞாபித்து கேட்டுண்டு இந்த ஜென்மாவை முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் ஔவையார் கூட சொன்னார், அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மனுஷனுக்கு தான் சிறப்பு தன்மைகள் உண்டு, ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல சத் சங்கத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம் யோசனைகள் தெளிவாக இருக்கணும். யோசனைகள் தெளிவாக இருந்தால் தான் இதுபோல் ஒரு முயற்சியை எடுக்கணும்னு தோணும். அதனால் இந்த அகம் வைஸ்வானரோ பூத்வான்னு அந்த வார்த்தையை சொல்லச்சே பிராணினாம் தேகமாஸ்ரிதா, இந்த உயிரினங்களோட சரீர போஷணத்துக்கும் சரீர பாலனத்துக்கும் தானே முன்னிருந்து செய்வதாக பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.